நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நலவட்டம் மருத்துவ பயணத்தினுடைய 21ஆம் நூற்றாண்டு, அதாவது 21ஆம் நாள் ஒன்றுதான். நாம் 26ஆம் நூற்றாண்டில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 21 ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதிக்கான உணவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உணவை பற்றி பேசுகின்ற பொழுது எல்லா செய்திகளும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும், உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் படைக்கவில்லை என்பது திருமறையின் கூற்று. அதே மாதிரி மனிதனை தவிர எந்த உயிரினமும் உணவை சுமந்து கொண்டு திரிவதில்லை என்பது இன்னொரு கூற்று. சுமந்து கொண்டு திரிவதில்லை என்றால் என்னவென்றால், நாம் மூட்டை மூட்டையா கொண்டு போய் பெட்டி பெட்டியா கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது ஒரு பாட்டு. அதே மாதிரி வயிற்றுக்குள்ள போட்டு ரொப்பி இந்த பைய ரொப்புறோம் பாத்தீங்களா, இது 2வது பாட்டு. இந்த அளவுக்கு யாரும் சாப்பிடுறது இல்லை. எந்த உயிரினமும் அது தேவையான அளவு சாப்பிடலன்னா அதை தேவையான அளவுக்கு மேல போச்சு சாப்பிடுறது இல்லை. இதை நம்ம கவனத்தை எப்பவுமே வச்சுக்கணும். எந்த நோய்க்கு, எந்த உடலின் பகுதிக்கு எந்த உணவு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சரியான கணக்கு இல்லை. இருந்தாலும் உங்களுடைய ஆர்வத்திற்காக இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இதெல்லாம் பேசி முடிக்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, எப்படி உணவை தேர்ந்தெடுப்புன்ற இடத்துக்கு வரப்போறோம். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம சுற்றுப்பயணம் செய்வது ஒரு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? நம்ம உள்வாங்கிக்கிட்டே வரோம். ஓ, இந்த பாட்டுக்கு இது தேவைப்படுது, இந்த பாட்டுக்கு இது தேவைப்படுது, அந்த பாட்டுல தேவைப்படுது. ஒன்று ஒன்னாலும் உள்வாங்கிட்டு வரப்போகும்போது கன்க்ளூஷன், முடிவுரை வரப்போகும்போது நமக்கு எல்லாமே தெளிவா இருக்கணும்ன்றக்காக இப்ப நம்ம ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஒவ்வொரு பகுதியா படிக்கிறோம், கூட்டுறோம், இறக்குறோம், ஏத்துறோம், செய்யறோம். இதுக்கு அது கண்ணுக்குது, காதுக்குது, மூளைக்குது, தலைமுடிக்குது, ஸ்கின்னுக்குது, தோலுக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த பகுதியில இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பயணத்தின் தொடர்ல போன வாரம் என்ன பார்த்தோம்? உடம்பை நம்ம எப்படி இணைக்க வைக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்ன வாரம் உடம்பை ஏற்றுவதற்கு என்னன்னு பார்த்தோம் போன வாரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பல்லில் சிட்டி பல்லு வரைக்காக பல்லு பயணத்தாங்க. இப்போ நாம உடம்பை இணைக்க வைப்ப என்ன செய்யலாம்னு பார்க்கணும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, பல்ல உடம்ப நம்ம மாத்தி அமைக்கணும்னு சொன்னா அதுக்கு பல்ல பாதுகாக்கணும். ஏன் போன வாரத்துக்கு முன் வாரம் உணவின் மூலமாக உடலை ஊட்டமுள்ளதாக ஆக்குவதற்கு, இழைத்த உடலை தேற்றுவதற்கான வாய்ப்பை தேடினோம். ஆனா அதுக்கு அடுத்த வாரம் பல்லுக்கு போயிட்டோம். ஏன் பல்லுக்கு போனோம்? பற்கள் தான் ஜீரண மண்டலத்தினுடைய ஆதாரமானது, அடிப்படையானது. ஏன் வாயில ஜீரணமாகாத எந்த உணவும் உடலால் ஜீரணிக்கப்பட முடியாது. அப்ப அதுல முக்கியமா மெல்லுவதற்கு நமக்கு பயன்படக்கூடிய பற்களை பற்றி தான் போன வாரம் பார்த்தோம். பல்லு சரியா இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு உறுப்பை பத்தி போன வாரம் என்ன பண்ணோம். ஆனா பொதுவா எந்த பல்லு வேணா இருந்துட்டு போகுது, பல்லுல கிரைண்ட் அதாவது அரைக்காம எந்த உணவும் செரித்தல் அப்படின்ற நிலையில முழுமையடைய முடியாது. அப்ப எந்த உணவாக இருந்தாலும் இவ்வளவு ஆரோக்கியமா உலகத்திலேயே அற்புதமான நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கூட்டை நம்ம எடுத்தாலும் கூட, அதாவது சத்துணவாக நம்ம எடுத்தாலும் கூட, ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக எடுத்தாலும் கூட, அது செரிக்கும் தன்மையை முழுமையாக பெற்று உடம்புல ஒட்டுமான்னு சொன்னா ஒட்டாது. அதனால பல்ல பத்தி போனோம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும். அதனால மீண்டும் ஒரு முறை நினைவு பண்றேன், பற்களை நீங்க பாதுகாப்பதன் மூலமாக நீங்க செரிமான மண்டலத்தை, டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நீங்க என்ன பண்றீங்க, நிர்வாகம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதை பயனுள்ளதாக நீங்க மாற்றிக்கொள்ளும் போதுதான் நமக்கு எந்த ஒரு நேரத்துல, ஒரு அபாயமான நேரத்துல கூட நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்ட்டு இருக்குதோ இல்லையோ, நம்ம மென்று சாப்பிடக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ட்டு நிச்சயமா கிடைக்கிறது முதல் விஷயம். சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய உடம்புல எந்த ஒரு விபத்துகள் ஏற்பட்டாலும் சீக்கிரமா ஹீல் ஆயிடும், சரியாயிடும். ஒரு பூச்சிக்கடி கிடைச்சாலும் சீக்கிரமா அதை எதிர்த்து வேலை செஞ்சிடும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும்னு சொன்னா பற்களை பாதுகாப்பது அத்தியாவசியமானது. அது செரிமான மண்டலத்தின் மிக முக்கியமான இடத்துல இருக்குதுன்னு சொல்ல போகும்போது, அதனுடைய தொடர்ச்சியாக உடம்பு வெயிட் போட்டிருக்குது, இலக்கி வைக்கணும்ன்ற இடத்தை பத்தி தான் இன்னைக்கு பேசணும். அப்போ
நம்ம வந்து உடம்பு இலக்கிய வைக்கணும்னு சொன்னாக்கா அதுல வந்து பல பகுதிகள் இருக்குது. குறிப்பா 3 பல பகுதியில 3 எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒண்ணா போட்டு கலந்து இதுல 100 கிராம் அதுல 50 கிராம் இதுல 50 கிராம் எல்லாத்தையும் போட்டு 1 கிலோ 2 கிலோ கலக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு மொத்தத்துல ஒரு 50 கிராம் மட்டும் எடுத்து போட்டா விடும். அந்த மாதிரி என்ன செய்யணும்னா 3ஆ பிரிக்கலாம். உடம்பு கனத்து போவது வந்து 3 காரணம் தான். காற்று அதிகமாக நிறைந்து விடுவதால் ஏற்படக்கூடிய வெயிட், தண்ணி அதிகமாக சேர்ந்து விடுவதால் ஏற்படக்கூடிய வெயிட், மூன்றாவது சதைப்பகுதி அதிகமாக ஆகிவிடுவதால் ஏற்படக்கூடிய வெயிட். இதுல முதல் பகுதி நீரால் உடம்பு அதிகமாக வெயிட் ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா வீக்கங்களாக தெரியும் உடம்புல, ஸ்வெல்லிங்ஸ், கண்ணுக்கு கீழே அப்படி வீங்கின மாதிரி இருக்கும். தூங்கி எழுதும் அதிகமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் குறையும். ஆனா கண்ணுக்கு கீழே ஒரு வீக்கம், ஒரு நீர் பை தொங்குற மாதிரியே இருக்கும். இப்போ ஒண்ணு வீங்கிறது, கை கால் வீங்கிறது, கால்லாம் வீங்கிறதுன்னு சொல்றது வந்து அதாவது கால் பர்மனண்டா வீங்கி இருக்கிறது வந்து ஃபைலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய யானைக்கால் நோய்க்கு அடையாளம். திடீர்னு ஒரு வீக்கங்கள் வருதுன்னு சொன்னா அது சிறுநீரகங்கள் செயலிழப்பு ஆரம்பிச்சிச்சு அல்லது ஹார்ட் சரியான பம்பிங் வேலை செய்யல அப்படின்றதுக்கான அடையாளம். அப்படி இல்லாமல் அங்கங்க வீக்கங்கள் சின்ன சின்னதா பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம நமக்கு ஏதாவது வீக்கங்கள் அங்கங்க இருக்குமானால் அது நீரின் காரணமான வீக்கம் அப்படின்றத முதல்ல உள்வாங்கி பதிவு பண்ணி வைக்கிறது. இது ஒரு பார்ட். சரி, இரண்டாவது பார்ட் காற்றின் காரணமாக, இது கேஸ்ட்ரம். சாரி மறந்து கேஷ் போயிட்டாங்க படத்தை பத்தி. இது கேஸ்ட்ரம். அப்ப கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வயிற்றுல கேஸ் ஒப்பந்தமாயிடுச்சு, இங்க பிடிச்சிது, எங்க தொட்டாலும் ஏப்பம் வருது, எதை சாப்பிட்டா ஏப்பம் வந்தால் உணவு உனக்கு போதுமானது எடுத்துப்பான்னு ஒரு ஆளுக்கு சொன்னேன் நான். அவர் எப்பவுமே எதை தொட்டாலுமே எங்க உனக்கு ஒரு வாய் சாப்பிட்டாலே ஏப்பம் வந்தாங்க அப்படின்னா நான் என்ன பதில் சொன்னேன், இங்க செரிமான நிலை சரியில்லை, அதுக்கு வேற விதமான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். முக்கியமாக நீங்க வந்து நோன்பு வந்து பழக்கப்படுத்திக்கணும். வேற இடத்துல பேசுறது பயன்படும். ஆக இப்ப காற்றின் காரணமான உடம்பு வெயிட்டுக்கு காற்றுக்கு பதிலாக என்ன தரணும், தண்ணீரை தர வேண்டும். அப்ப தண்ணீர் பற்றாக்குறையா அந்த இடத்துல காற்று. ஃபார் எக்ஸாம்பிள் சைனஸ்ல வந்து எனக்கு சைனஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சைனஸ் என்பது உடம்புல ஏற்கனவே இருக்குது. அதுல ஏற்படக்கூடிய பழுதுதான் சைனசிட்டிஸ் என்ற நோய். அது எதனால ஏற்படுது, நம்ம வந்து முகத்துல இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் தண்ணீர் போய் போந்துட்டாக்க சைனசிட்டிஸ் நோய் பேர் வருது. அப்போ அதை ஒழிக்கணும்னு சொன்னாக்க வந்து அந்த தண்ணியை வெளியேற்றணும். அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து வாயுவை வெளியேற்றணும். தண்ணியை வெளியேற்றினா அங்கு காற்று நிறைந்து விடும், காற்றை வெளியேற்றினால் தண்ணீர் நிறைந்து விடும். அப்ப கேஸ் ட்ரபிளுக்கு என்ன செய்யணும், ஏன் கேஸ் ட்ரபிள் ஃபார்ம் ஆகுது, ஏன் வாயுவாக உற்பத்தி ஆகுதுங்க அப்படின்ற இடத்துக்கு போகணும். மூணாவது சதைப்பகுதியினுடைய வெயிட், இது கொழுப்பு. உடம்பு உள்ள போற உணவு எல்லாம் என்ன செய்யுது, எப்படி மாத்தி அமைக்குது, உள்ள உணவு போகுது, தேவையான ஊட்டச்சத்தை அந்த உணவுல இருந்து சக் பண்ணி உடம்பு எடுக்குது, உறிஞ்சி எடுக்குது. எடுத்துக்கிட்டு மீதம் உள்ள சக்கைகளை எல்லாம் வெளியேற்றுது. மூச்சு காத்து வழியா வெளியேற்றுது, யூரின் வழியா வெளியேற்றுது, மோஷன் வழியா வெளியேற்றுது. இப்படி 4 வழியில வெளியேறுது. வேர்வையில 4 வழியில வெளியேறாத கழிவுகள் என்ன பண்ணணும்னு சொன்னா கல்லீரல் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். கல்லீரல், லிவர், ஈரல் அது உள்வாங்கி சாப்பிடும் இந்த கழிவுகளை. அப்ப என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஆயிடும். உடம்புல வந்து உள்ள போன உணவு வந்து செரிக்கப்பட்டு விட்டது. சாதாரண வந்து செரிமான நிலை நல்லா இருந்தவருக்கு அதனால உடம்புல உற்சாகமா வேலை செய்யலாம், செயல்பாடு. அது மாதிரி எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு வந்து பெருசா வந்து வெயிட் போட்டுறாது, அந்த கேஸ் ட்ரபிளும் இருக்காது, வீக்கங்களும் இருக்காது. அது மாதிரி வெயிட்டும் வந்து நார்மல் வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அவருக்கு. ஆனா அப்படி இல்லாமல் இருக்க போகும்போது என்ன நடக்குது உள்ளன்னு சொன்னா, உணவு வந்து பற்றாக்குறையால பட்டினியா இருந்தா உடம்பு தானா இழைச்சி போயிடுவாங்க, அது வேற மேட்ரு. ஆனா இப்ப தேவையில்லாத உணவு, பொருந்தாத உணவு, இப்போ வந்து இப்ப எல்லாம் துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, அது நிறைய அந்த மாதிரி கலரிங்ஸ் அந்த ஏஜென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பேக்கிங் பண்ணி பல மாசங்கள் பேக் பண்ணி போன வருஷம் பேக் பண்ணி அப்படிலாம் இருக்க போகும்போது இந்த உடம்பால் அக்செப்ட் பண்ண முடியாது, எனர்ஜி எடுக்க முடியாது. அதனால எடுக்க முடியாததெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா உடம்பு வெளியேற்றணும் ட்ரை பண்ணும். இந்த கழிவுகள் 4 வழியில வெளியே போகிற வழிகளை வந்து வெளியேற்ற முடியலன்னு சொன்னால் லிவர் அதை சாப்பிடும், கல்லீரல் அதை சாப்பிடணும்னு பேசணும். இப்போ ஒரு நிமிஷம் படி பேசணும் இல்லையா.
லிவர் அதை சாப்பிடும். அப்ப லிவர் அதை சாப்பிட போகும்போது ஒரு லிமிட்டுக்கு மேல லிவர் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, என்னால முடியாது, எனக்கு ஏப்பம் வந்துச்சு, லிவர் சொல்லும். அப்ப என்ன பண்ணலாம், என் கண்ட்ரோல் இருக்கிற சதையிட்ட நான் சொல்லிடுறேன், நீ சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லி அந்த லிவர் உத்தரவு போடும். யாருக்கு? தசைகளுக்கு உத்தரவு போடும். சதை பிறண்டா தசை, தசை பிறண்டா சதை. ஆக மொத்தத்துல எல்லாம் ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்குள்ள போன உடனே நீ அங்க சேர்த்து வச்சுக்கோ, நீ சேர்த்து வச்சுக்கோன்னு சொன்னா உடம்புல வந்து கொழுப்புகளை எல்லாம் சதையாக மாற்றி உடம்பு என்ன பண்ணும், வெயிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு தனியா கொழுப்பு கட்டிகள் இருக்கும் உடம்புல, அங்கங்க உருளையா கட்டி உருட்டு இருக்கும். அதுக்கு வந்து லிப்போமா லைப்போமா இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒன்றும் செய்யாது, நிறைய இருக்கும். அது ஒண்ணு ஆபரேஷன் பண்ணா 10 வந்துடும். சும்மாவட்டா கூட இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அங்கங்க கொழுப்பு கட்டி இருக்கும், இங்கெல்லாம் இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், முதுகுல இருக்கும், கையில இருக்கும், வயிற்றுல எல்லாம் இருக்கும், நிறைய வயிற்றுல தான் இருக்கும், அடி வயிற்றுல எல்லாம் இருக்கும். இது ஒன்றும் ஆபத்துகள் கிடையாது அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு. இல்ல அவங்களே கூட பெருசா ஒண்ணும் செய்யல, பாத்துக்கலாம்னு நினைச்சு அவங்க மெத்தனமா இருந்திருப்பாங்க. அது ஒரு பார்ட்டு. இதையும் தாண்ட போகும்போது அப்ப என்ன ஆகும், ஒபிசிட்டி அப்படின்னக்கூடிய உடல் பருமன் அப்படி இடத்துக்குள்ள வருவாங்க. இது ஆபத்தானது. இந்த உடல் பருமன் வரப்போகும்போது அந்த உறுப்புகள், ரத்த குழாய்கள், உறுப்புகளுக்குள்ள படிஞ்சு 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 எல்லா ஆறுகளையும் லிவர்ல போய் ஃபேட்டி லிவரா மாறிடும். மற்ற அந்த உடல் தசைகள்ல போய் கொழுப்பு படி படி ஆரம்பிச்சு கொழுப்பு கட்டிகள் உற்பத்தி ஆகிடும், அல்லது உடம்பு வெயிட் போட்டுரும். இதையும் தாண்ட போகும்போது அது எங்க போகுதுன்னு சொன்னா ரத்த குழாய்களுக்குள்ள போய் அந்த கொழுப்புகள் படிய ஆரம்பிச்சிடும். ரத்த குழாய்கள் அகலமா இருக்குன்னு சொன்னா இந்த ஓரமும் கொழுப்பு படிஞ்சுட்டே வரும்போது போகக்கூடிய வழி குறுகிக்கிட்டே வரும்போது ரத்தம் போய் வர்றதுக்கான வழிகள் குறுகிட்டே போச்சு சொன்னா அதனால என்ன ஆகுதுன்னா இதயத்தை போய் பாதிக்கும், ஹார்ட்டை போய் பாதிக்கும். அப்போ அது மாதிரி ஓவர் வெயிட் ஹார்ட்டை பாதிக்கும், பிரெயினை பாதிக்கும், உங்களுக்கு லிவரை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம டெய்லி வந்து கூகுள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி வந்து வேற டாக்டர் எல்லாம் கேட்க வேண்டிய வேலையை எல்லாரும் பார்த்துட்டு இது என்னாச்சு, இதுல எப்படி இருக்குது, அதான் நம்ம வந்து என்ன அது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டைப் பண்ணும்போது என்ன விஷயமும் தெரியாது, அதான் பாருங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் விஷயம் கிட்ட யாருக்கு தெரியாமலும் ஒண்ணு இல்லை, எல்லாத்துக்குமே கையில வச்சுக்கிறாங்க. நமக்கு முன்னாடி நான் பாத்துருவோம். அப்ப நம்ம ஒண்ணு சொல்ல வந்தோம்னா இதுதான் தெரியுமே, இதுதான் தெரியுமான்னு சொல்லுவோம். அப்ப எதை சொன்னாலும் எனக்கு தெரியுமான்றோம். நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இனிமேல் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சு இன்னும் வந்து பாஸ்டா போயிட்டு இருக்கு, ஏஐலாம் வந்துச்சு, இன்னும் பாஸ்டா தெரிஞ்சுக்குவாங்க, அதுவே பதில் சொல்லி கொடுக்கும் எல்லாமே. அப்படி இருக்க போகும்போது நம்ம எதை பேசிதான் என்ன ஆக போகுது, இந்த கொழுப்புகள் எல்லாம் படிஞ்சு வந்து தெரிஞ்ச உடனே ஆபத்தை நோக்கி மனிதன் நடைபெற்று கொண்டிருக்கிறான். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், ஆனா வாழ்றது தெரியாது. வாழும் வகையை தெரிந்து கொண்டான், நிம்மதியா வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு மட்டும் அவன் தயாரா இல்லை. எப்பவுமே கேட்பதற்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அப்படியே வச்சா, உங்களுக்கு அப்படியே வச்சா, அப்படியா, அவ்வளவுதான். அவனுக்கு செய்து கொள்வதற்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டம், வலிக்குது, சோம்பல். ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்ட், உடனே நடந்துடணும். அந்த துரிதம் தான் அவனை சோம்பலாக்கி. உடனே நடந்தவன் எதுவாக தான் உடனே நடந்தோம்னா இப்ப நடக்கும். ஒரு 10 அடி நடந்து போயிட்டோம், 10 அடி திரும்ப நடந்து வந்தாதான் திரும்ப அந்த பழைய இடத்துக்கு வர முடியும். அப்படியே வந்து ஒரு செகண்ட் 10 நடை நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சோ அதே அளவுதான் திரும்ப வர்றதுக்கு ஆகும்ன்றத புரியணும். அப்போ நம்ம பார்த்து பார்த்து நடந்தோம்னா அவ்வளவு தூரம் தேவையில்லாம போக வேண்டிய அவசியம் இல்லைன்ற போது ஒரு விஷயம் கவனிக்கணும். காற்று பத்தலைன்னா என்ன பண்ணணும், தண்ணீர் தரணும். தண்ணீர் பத்தலைன்னா காற்று தரணும். சரி, இந்த இடத்துல வந்து ரெண்டுக்கும் இல்லாம என்ன செய்யறது, வெயிட் வந்து சத வெயிட் போட்டிருக்குது. அப்படி என்றால் அதிகமான உணவு உங்களுக்கு அதிகமா உள்ள போயிருது. அப்படி காற்றையும் தர வேண்டும், தண்ணீரையும் தர வேண்டும். ஒரே ஒரு விஷயம். காற்றை எப்படி தர்றது, உடற்பயிற்சிகள். நீங்க குனிஞ்சு நின்றீங்கன்னா மூச்சு அதிகமா வாங்கும், அது மூச்சு பயிற்சி மூலமா அதை ஒழுங்குபடுத்தும். அது ஒரு பார்ட்டு. உடற்பயிற்சி இல்லாமல் இருக்க முடியாது யாருமே. நான் 25 வருஷம் முன்னாடி சொன்னேன் நடைப்பயிற்சி எல்லாம் வாக்கிங் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், சில சில வந்து யோகாசன பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் செய்யுங்க, செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆரோக்கியமானது, எனர்ஜி வேஸ்ட் ஆகாம இருக்கும். 6 மாசம் வச்சு ஒரு ரிப்போர்ட் தந்தாங்க. அதனாலதான் என்ன அடக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, கொலஸ்ட்ரால் ஆகி போச்சு, பிபி வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, ஓவர் வெயிட் ஆபத்துன்றாங்க டாக்டர். ஹார்ட் டாக்டர் போய் செக் பண்ணுன்றாங்க. நான் என்ன இப்படி பண்ணிட்டீங்க நீங்க, நான் என்னென்ன சொன்னேன் உங்களுக்கு, நீங்க ஒண்ணுமே சொல்ல நடக்க வேணாம், நடைபயிற்சி தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க நீங்க. நான் ஒண்ணுமே சொல்லலையா? ஆமா, நீங்க ஒண்ணுமே சொல்லல, அவ்வளவுதான் கன்க்ளூஷன், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பதில் சொல்லி தெரியல எனக்கு. ஏன்னா நாம என்ன சொல்றோம் மறந்துடும். இப்ப 6 மாசம் பார்த்து உங்களுக்கு என்ன சொல்ல முடியும், நீ அப்படி ஆகும் இருக்கும் 6 மாசம் தொடர்பு இல்லாதவங்களுக்கு. ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்.
அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ண யாரையுமே எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ மருந்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு மருந்தெல்லாம் செய்ய சாப்பிடுன்னு கேட்டு இருந்தாங்க. இடம் போய் அப்புறம் சாப்பிட்டுக்குங்க. குறைக்கிறதா குறைச்சா நல்லது. சாப்பிடலாம் சாப்பிட்டுக்குங்க. நடைபயிற்சியாக நடந்துக்குங்க. நான் ஓட்டம் இது ஜிம்முக்கு போறேன் போய்க்குங்க. நான் அப்படி இருக்கிறேன். நான் ஸ்மோக் பண்றேன் பண்ணிக்கங்க. நான் ட்ரிங்க் பண்ணுவேன் பண்ணிக்கங்க. சோசியல் ட்ரிங்க் தான் இல்லைங்க. ஆமாமா சோசியல் ட்ரிங்க் தான். வாரத்துக்கு தான் சோசியல் ட்ரிங்க். வாரம் இல்ல டெய்லி தான் ஆகும். பண்ணிக்கங்க. அதை பத்தி ஒன்றும் இல்லை. அப்படி நல்லது பண்றேன். அதிகாலை பொழுது எழுந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். இப்ப என்னையும் சேர்ந்து வச்சிருக்காங்க. வேலை சேர்ந்து நாங்களும் நீங்களும் இந்த மாதிரி காலை வேலைகள் யார் இல்லாம 10 மணி தான் வரோம். நாம என்ன பண்றது? 10 மணிக்கு வரனால இப்ப நம்ம வந்து காலை என்ன பண்றோம் சொல்ல மாதிரி நானும் மாற்றி வர மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்ப எவ்வளவு ஆரோக்கிய கேடு. அப்போ உடல் பருமனை குறைக்கணும். அதுக்கு என்ன உணவு அப்படின்னாக்க இருக்கிறவங்க வந்து முதல்ல ஒபிசிட்டி வந்து குறைக்கிறதுக்கு காற்றறைகளில் இருக்கிற தண்ணீர் வெளியேற்றணும்னா காத்து வேணும். தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து காற்று நிறைந்து போய் வந்து அது கேஸ் ட்ரபிளா இருந்தால் அங்க வந்து தண்ணீர் நிரப்பணும்னு பேசலாம். அது 2 பார்ட் ஈஸி. இந்த சதையை வந்து குறைக்கிறதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னால் என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னாங்க இதுதான் சரியா மாதிரி நிக்குது. இன்னும் என்ன சாப்பிடலாம்னு கேட்டு நான் என்னதான் சொல்றது என்ன சாப்பிடலாம் அப்படின்னாங்க என்ன சாப்பிடக்கூடாது எப்ப சாப்பிடக்கூடாது எல்லாம் நிறுத்தணும். நீங்க முதல்ல டோட்டலா நிறுத்தணும். அப்படிதான் முதல் வழி. டிஸ்டர்ப் பண்ணிங்க எங்க ஒரு 10 சொல்லுவீங்க ஏதாவது ஒண்ணு அது சொல்ல காணும் இன்னைக்கு இன்னும் அப்படின்னு கேட்டீங்க. எதை பார்த்து சொல்றது நான் லிஸ்ட் இருக்குது. கூகுள் செக் பண்ண அப்படியே இவ்வளவு வருது. அப்படி பார்த்தா இவ்வளவு லிஸ்டா வருது. ஒவ்வொரு வெப்சைட்லயும் பார்த்தா அவ்வளவு வருது. பழைய புத்தகங்கள்லாம் எடுத்தோம்னா அவ்வளவு வருது. இப்பதான் கூகுள் அப்பெல்லாம் புத்தகம் தானே. அதுக்கப்புறம் நம்ம ஆயா பாட்டி வைத்தியங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த பாட்டி அப்படி சொல்லிருப்பாங்க தாத்தா அப்படி சொல்லிருப்பாரு அவங்க சொல்லிருப்பாரு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அதெல்லாம் எவ்வளவு இருக்குது மனசுக்குள்ள இருக்குது வெளியே சொல்ல முடியலையே அப்படின்னு வசனம் பேசுவாங்க. எல்லாம் இருக்குது. எதை பேசுறது? ஒபிசிட்டியை குறைக்கணும்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? அது எதை சேர்க்க வேண்டும் என்பதற்கு முன்பாக எதை தவிர்க்க வேண்டும் அப்படி இடத்துக்கு வராமல் ஒபிசிட்டி குறையாது. அப்ப எதை தவிர்க்கணும்? நமக்கு முதல்ல ஆல்ரெடி பேக்கடு பண்ண எல்லா பொருட்களும் நிறுத்தப்பட வேண்டும்ன்றது முதல்ல மனசை பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்கெட் போட்டு வருது இல்ல ப்ரிசர்வேட்டிவ் வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதுல வந்து கெடாமல் இருப்பதற்கான கொடுக்கக்கூடிய ரசாயனங்கள் செயற்கை ரசாயனங்கள் இல்லாத பொருள் நீங்க வந்து பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த பேக்கட் ஐட்டம்ஸ் போல நிறுத்தணும். அந்த பேக்கட் ஐட்டம்ஸை நிறுத்திட்டாலே முதல் வெற்றி. 20 மார்க் கொஸ்டின் நீங்க டிக் பண்ணுங்க. 100ல 20 மார்க் வாங்கியாச்சு. துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் உடனே 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 அப்படியே ஆர்டர் போட்டு வேற என்ன கம்பெனி வந்து ஜொமேட்டோ மாதிரி அவங்களுக்கு பணம் தராங்க. நம்ம அந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்து வாங்குறதே வந்து நம்ம வந்து என்ன கேட்டா உட்கார்ந்து வாங்குறோம். நின்று கூட வாங்குறது கிடையாது. அதை போய் நின்று கூட வாங்குறது கிடையாது. அப்படி அதை கொடுப்பாங்க. அமைச்சிருச்சு. அந்த அளவுக்கு சோம்பல் ஆகிட்டோம்னா எப்படி நம்ம உடம்பு குறைக்க முடியாது. எந்த உணவு சாப்பிடும் குறைக்க முடியாது. முதல்ல துரித உணவுகள் பேக்கட் ஐட்டம்ஸ் அதே மாதிரி வந்து அந்த நிறம் போடுறதுக்காக டேஸ்ட் கூட்டுறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய நிறமூட்டிகள் அப்புறம் சுவை ஊட்டிகள் எல்லாம் நிறுத்தாமல் அப்புறப்படுத்தாமல் நடக்காது வேலை. இது இல்லாம அதுக்கு ஏற்கனவே வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் இருக்குல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் அப்புறம் இப்படிலாம் போட்டு இது பண்ணுவாங்க கஞ்சா எல்லாம் போடுறாங்க கோழி நிறைய விஷயங்கள் இருக்காது. அது சப்ஜெக்ட் இல்லை தனி சப்ஜெக்ட் பேச வேண்டியது. அது இங்கே இல்லை கிடையாது. அது உணவே கிடையாது. அப்ப அந்த மாதிரி கட்டத்தை போடுறது முதல்ல வந்து அவங்கள வந்து எதுலையும் சேர்க்க முடியாது. அவங்க வந்து நாங்க சீக்கிரமா செத்து போக விரும்புறோம்னு நினைக்கிறாங்க. இல்ல நான் 10 படிக்காத போறேன் யாரும் என்ன காப்பாத்துங்க நான் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் வந்து பரிபாலனம் செய்வாங்க. எல்லாம் குழந்தை செய்வாங்க இல்லையா? இவங்க 10 படி ஆயிட்டாங்கன்னா எல்லாம் சித்தன் ஆகணும். அப்ப அதுலயும் அவங்க ராஜாவை தான் இருந்தாங்க. அவங்களது ஒரு கிங்டம் தனி கிங்டம். அதுல அவங்கதான் ராஜா. எல்லாரும் அவங்க ஏவலர்கள் தான். அதான் என்ன பயன் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அது அவங்க பார்ட் தனி பார்ட். அது ஒரு கேட்டகரி முடிச்சிச்சு. 2வது கேட்டகரி நான் வந்து ஒரு நாளைக்கு 4 ஸ்வீட் தான் சாப்பிடுவேன். டெய்லி எனக்கு அங்க கொடுக்குறாங்க இங்க கொடுக்குறாங்க எனக்கு கோயில கொடுக்குறாங்க மலேசியில கொடுக்குறாங்க எனக்கு மசூதி சர்ச்சில் கொடுக்குறாங்க எனக்கு அந்த இதுல மீட்டிங்ல கொடுத்தாங்க இந்த மீட்டிங்ல கொடுக்குறாங்க அப்படியே உங்களுக்கு அரட்டில் பாயிண்ட் கொடுத்தாங்க பொருள்ல பாயிண்ட் கொடுத்தாங்க. நான் வந்து யார் கொடுக்குறது சாப்பிடுவேன் டேஸ்ட் ஆச்சு. டெய்லி வந்து காலைல ஒன்று மத்தியானம் போகும்போது நைட் போகணும் சாப்பிடுவேன் தான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எப்படி என்ன பண்ண முடியும்? நம்ம நேரடியான இனிப்புகள் கண்டிப்பாக வெயிட் கொடுக்கும். இன்டைரக்டா எல்லா உணவையுமே உடம்பு இனிப்பாதான் மாத்திக்குதுன்றதான் உண்மை.
எந்த உணவு நீ பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிட்டாலும் கூட அது போய் என்னவா மாத்தி இனிப்பாதான் மாத்தி உடம்பு பயன்படுத்துது. அப்படி இல்லாமல் நீங்க டைரக்ட் ஸ்வீட், நான் வந்து வெள்ளம் தான் பயன்படுத்துறேன், நான் வந்து நாட்டு சக்கரை தான் பயன்படுத்துறேன், நான் பனவெல்லம் தான் பயன்படுத்துறேன், பனங்கற்கண்டு தான் பயன்படுத்துறேன்னு சொன்னாலும் கூட அதுதான். என்ன ஒயிட் சுகருக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னாக்க, இது கெமிக்கல்ஸ் ப்ளீச்சிங் பண்றாங்க, கெமிக்கல்ஸ் போடுறாங்க. அதுல அது இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் இனிப்பு இனிப்பு தான். டைரக்ட் ஸ்வீட்ஸ் வந்து வெரி லிமிடெட். அந்த காலத்துலலாம் வந்து பண்டிகைகள், பலகாரங்கள், இனிப்புகள் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு 24 மணி நேரமும் அந்த பலகாரங்கள், பண்டிகைகள் அப்படி தலை சுத்தினே இருக்கு, வெயிலா சுத்துறது, சக்கராசனம் போடுது. அப்படி உள்ள போயிட்டு இருந்தா இது சக்கராசனம் கிடையாது, சக்கரையாசம். உள்ள போய் சுத்தினே இருக்கு, உடம்பு சுத்தி சுத்தி உடம்பு லேயர்ஸ் லேயர்ஸா உடம்பு வெயிட் போட்டு போகுது. இதை எடுக்க எடுக்க உரிய 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 சக்கரை பாங்க ஜவு முட்டை கொம்பு வச்சு வைப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? கொம்புல ஜவு குத்தி இழுக்க இழுக்க இழுத்து வந்து அந்த இனிப்பு தீரவே தராது. அந்த மாதிரி உடம்பு பூரா வந்து ஜவு முட்டை சுத்தி இருக்கு நமக்கு. இதெல்லாம் உரிய வந்து வாட்சா போட்டு மதுரம் போட்டு இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் எவ்வளவு எடுத்தாலும் வந்துனே தான் இருக்க போகுது. அப்ப அது வந்து எப்ப உடம்பு குறையிறது? நான் இனிப்பு சாப்பிட நிறுத்துற வரைக்கும், டைரக்ட் ஸ்வீட் நிறுத்துற வரைக்கும். பாயாசம் எப்பயாவது பண்டிகையில கொடுத்த பாயாசம், பாவப்பார் பண்டிகை பாவப்பார் பாயாசம், பானாவும் பாவனாவும். இப்ப வந்து எப்ப பார்த்தாலும் பாயாசம், ஸ்வீட் என்ன ஸ்வீட், பெங்காலி ஸ்வீட் போடுறோம். இப்போ வந்து அது மாதிரி மில்க் ஸ்வீட், இப்போ அந்த மாதிரி கலர். இது வந்து கீ ஸ்வீட், இது வந்து வேற வேற டெக்னிக் ஸ்வீட். இது இந்த நாட்டு ஸ்வீட், அந்த நாட்டு ஸ்வீட், இந்த ஸ்டேட் ஸ்வீட், அந்த ஸ்டேட் ஸ்வீட். ஸ்வீட் ஸ்வீட் தான். நேரடி இனிப்பு கட்டாயமாக வந்து பற்களை எப்படி சேதப்படுத்த சொன்னோமோ அது மாதிரி உடம்பையும் சேதப்படுத்தும். பல்ல வந்து ஓட போட்டுன்னு போயிடும், உடம்பு வந்து உண்டாக்கின்னு போயிடும். அப்போ இதை நம்ம நிறுத்தாமல் ஒபிசிட்டியை சரி பண்ண முடியாது. டைரக்ட் ஸ்வீட், அது மாவு பொருள். நான் காலைல நெய் இட்லி தோசை வேற என்ன சாப்பிடுறது, இட்லி தோசை தான் சாப்பிடுறேன். குளிச்ச மாவு, மாவு கார்போஹைட்ரேட் வெயிட். இட்லி தோசை தான் எதுவும் சாப்பிட மாட்டோம், எல்லாம் கெடுதல்ப்பா. இடையினா ஒரு வடை, சாயங்காலத்துல ஒரே டே 11 மணிக்கு யாரும் சம்சா வாங்கி கொடுத்துறாங்க, என்ன பண்ணுறது? வேற ஒண்ணுன்னா சாப்பிடுறது இல்லாத சாப்பிட நான் சொல்லுவேன். அவ்வளவுதான் மேட்ரு. இது எல்லாமே மாவு பொருள் தான். மைதா இன்னும் மோசம். அதுக்கு நல்லதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு கெட்டது மட்டுமே வச்சுதான் மைதா. மைதா பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் சேர்த்தாக்க ஒபிசிட்டி குறையாது. ஒரு பரோட்டா சாப்பிட்டா அது 3 நாள் ஆகும் ஜீரணம் அவருக்கு. 3 நாளைக்கு என்ன யாருக்கு வேலை? ஹார்ட்டுக்கு தான் வேலை. ரத்தம் பம்ப் செஷன் வந்து அந்த ஒரு பரோட்டாவுக்கே ரத்தம் கொடுத்துருந்துச்சுன்னா உடம்புல எங்க இருந்து போய் கண்ணுக்கு, காதுக்கு, மூக்கு, மூளைக்கு எல்லாம் வேலை கொடுக்க முடியாது. டைம் இல்லை. அந்த பரோட்டா செயல்பட்டவரை நான் வரமாட்டேன், ஏன்னா அது ஆபத்து. அது அஞ்சு வெளியேற்ற வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். பரோட்டா மட்டும் சொல்லு, நான் இட்லி தோசை மாவு சொல்றேன். இட்லி தோசை மாவுக்கு பரோட்டா ரொம்ப வித்தியாசம் இல்ல. நம்ம பரோட்டா சாப்பிடுறது எல்லாம் கெடுதல் பேசணும், நம்மளும் பேசிட்டு வந்துடும். பரோட்டா மட்டும் கெடுதல் கிடையாது. வச்சு போன மாவு மறுநாள் யூஸ் பண்ற மாவு எல்லாமே அந்த மாதிரி தான். அப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ், மாவு பொருள். கார்போஹைட்ரேட்ஸ் பெருசா ஒண்ணும் இல்லை. டேர்ம்ஸ் தமிழ்ல வந்து மாவு பொருள். மாவாகக்கூடிய பொருட்கள் எல்லாம், வைத்திருந்தால் புளிக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் உடம்பில் உப்பு சத்து ஏற்படுத்தக்கூடியது. அது பத்தாம போகும்போது, இடம் இல்லாம போகும்போது, ஒரு நிமிடத்துக்கு மேல போயிடுச்சு எங்க போகுதுன்னே தெரியாம போகும்போது வாயுவா மாறும், காற்றாகவும் மாறி கொடுக்குது. அப்பதான் வாயு, கேஸ் ட்ரபிள் பாருங்க. இங்க கேஸ் ட்ரபிள், இங்க கேஸ் ட்ரபிள், 2 ட்ரபிள் ஒன்னா சேர்ந்தது. ஏன் டாக்டர்களுக்கு இவனுங்களே அழுகுறாம்பா. இந்த டாக்டர்களுக்கு அழுதேதான் என் லைஃப் வச்சுப்பாங்க. நீ செத்தம் பண்ணாங்க, நீனா 1000 வாங்கிடுற, அவங்க லட்சம் வாங்குறாங்கப்பா. மொத்தம் போறது நல்லதுதான், சந்தோஷமா இருக்கு. இப்பயே கழிச்சு போச்சு பாவம். நீங்க இப்பயே இறங்கிட்டீங்க, இதோட இறங்கிட்டீங்க. அங்க போய் பதில் சொல்ல அவசியம் இல்லை, இங்கேயே முடிச்சு போச்சு. அவ்வளவுதான் மேட்ரு, சிம்பிள் மேட்ரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? சாப்பாடு வந்து சாப்பாடு செலவு பண்ணதுனாலதான் இப்ப நீங்க டாக்டர் செலவு. உண்மையை உங்களுக்கு புரிஞ்சீங்களா? புரியாத வரைக்கும் இன்னும் நீங்க பல டாக்டர் பார்த்துதான் ஆகணும். நீங்க லண்டனுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், வேற எங்கேயா சைனா போகணும், வேற எங்கேயா டாக்டர் போய் தான் இருக்கணும். அப்போ எங்க திருத்தம் பண்ண வேண்டிய இடத்துல திருத்தம் பண்ணாம, நாம வந்து உடம்பு குறைக்கணும், என்னப்பா சாப்பிடலாம், உடம்பு குறைக்கணும், என்னப்பா சாப்பிடலாம், என்ன சாப்பிடாம இருந்திருக்கீங்க நீங்க முதல்ல. அந்த இடத்துக்குள்ள வராம ஜெயிக்க முடியாதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்து, லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன், உணவு திருத்தம், உடல் திருத்தம், வாழ்க்கை முறையின் திருத்தம் இல்லாமல் உடல் பருமனை குறைக்க இயலாது. அப்போ என்ன பண்ணோம்? early to bed and early to rise are good habits ஒரு படம் இருக்குல்ல. அப்ப சீக்கிரமா சாப்பிட்டு, சீக்கிரமா வந்து படுத்து, சீக்கிரமா எழுந்துச்சு, சீக்கிரமா சாப்பிடுவது உடல் பருமனை குறைக்கும். இந்த ஸ்லோகன் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பொதுவானது, புத்த மதம், ஜென மதம் எல்லாத்துக்கும் பொதுவானது, பொதுவான ஒரு மந்திரம், மந்திர சொல்.
சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா படுத்து சீக்கிரமா எழுந்து சீக்கிரம் சாப்பிடணும் சொல்லிட்டு தான் இருக்கணும் நம்ம எல்லாத்தையும். ஒரு மந்திரம் நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன அஜித் ஹசரத். நான் ஒரு ஆலிம், என்கிட்ட வந்து நான் கல்வியாளர், நான் வந்து என்கிட்ட வந்து மந்திரம் சொல்றீங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் ஒரே மந்திரம் தாங்க அஜித் சொல்லுங்க. ஐயர் வந்தாரு, நீங்க ஒரு மந்திரம் சொல்லணும். நீங்க வந்து என்ன ஜாட்லா வச்சிருக்கீங்க, முஸ்லீம் தானே நீங்க? ஆமா. இந்த மந்திரம் நான் எப்படி சொல்ல, நான் எங்களுக்கே தெரியாத மந்திரம் நீங்க சொல்ல போறீங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு தெரியாத என்கிட்ட வந்துருக்கீங்கன்னு சொல்றேன். நாங்க ஜெபிப்போம், மந்திரம் செய்ய மாட்டோம்னு சொல்லாரு கிறிஸ்டின்ஸ். நீங்க வந்து ஜெபிக்கிறது வேற, நீங்க ஜெபிச்சு சரியாயிடுச்சுன்னு சொன்னா இங்க வர வேண்டிய வேலை கிடையாது. அது செரிக்கிறது சரியா இல்லை. இங்க ஜெபிச்சது சரியா இருக்கலாம், உங்களுக்கு செரிக்கிறது சரியா இல்லை. அது புரிஞ்சுக்கணும். என்ன மந்திரம் சொல்ல போறீங்க? ஒரே மந்திரம் தான். சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா படுத்து சீக்கிரம் ஆயிடுச்சு சீக்கிரமா சாப்பிடுங்க, உடல் பருமன் குறைஞ்சிடும். ஹார்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், கிட்னி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், லிவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், லிவர்ல இருக்கிற கொழுப்புகள் கரைஞ்சிடும், உடம்புல கருப்பு கரைஞ்சிடும். என்ன உணவுகள் சேர்க்கலாம்னா பட்டியலே போடலாம் நம்ம. இதெல்லாம் வந்து தவிர்க்காம கூல் ட்ரிங்க்ஸ், நான் என்ன பிராந்தி விஸ்கி அதெல்லாம் சாப்பிடுங்கிறேன். கோக்கு தான் குடிக்கிறேன் டெய்லி ஒண்ணு. சாப்பிடும்போது ஒண்ணு நடுப்புற இருந்தாதான் நம்மளால சாப்பிட முடியும். அது இல்லைன்னா அது வந்து என்னப்பா அது வாயுலாம் ரிலீஸ் பண்ணிருப்போம், ஜீரணம் நல்லா ஆயிடுது. கோக் சாப்பிட்டு ஜீரணம் ஆயிடுதுப்பா. ஆனா சாப்பிடலாம் ஜீரணம் ஆகணும். கோக்குன்னா கோக்கு மட்டும் இல்ல, அது மாதிரி ஃபேண்டா கண்டா என்னமோ இருக்கு. ஃபேண்டா இது மாதிரி அதுவும் அப்படிதான். சாக்கரின், ஒரு கிலோ சர்க்கரையை வந்து எவ்வளவு கருதல் இருக்கோ அது மாதிரி 1000 மடங்கு கெமிக்கல் அசிடிட்டியை ஃபார்ம் பண்ணுது உடம்புல. அசிடோசிஸ், அமிலத்தன்மையாக உடம்பை மாற்றக்கூடிய சாக்கரின். எனக்கு சாக்கரின் போற சுகர் பேஷண்ட் நானு, சாக்கரின் போட்டுக்கிறேன் நானு, சுகர் சேர்க்கறது இல்லைன்னு சொன்னாக்க அவர் ஒரு தப்பை விட்டுட்டு 1000 தப்புக்குள்ள போயிட்டாரு. 1000 மடங்கு தன்னை பாழ்படுத்திட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இந்த இடத்த அவர் புரிய வைக்கிறது. சாக்கரின் எவ்வளவு ஆபத்தானது நீங்க சர்ச் பண்ணிப்பாங்க. எவ்வளவு அசிடிட்டி அது இருக்குதுன்றதை நீங்க வந்து உங்களுக்கு புடைக்க வந்துடும். எல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா சொல்லி ஏதாவது இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, கணக்கெல்லாம் எல்லாமே அங்க பாத்தீங்கன்னா வந்துடும் பார்க்கும்போது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும். முதல்ல வந்து லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை திருத்தம். இரண்டாவது உணவு திருத்தம். செய்யாமல் இது ஜெயிக்க முடியாதுன்றதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டு, நம்ம என்னென்ன குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் சேர்க்கலாம் அப்படின்ற உணவுகள்ல வந்து பெப்பர் குறைப்பதற்கு அதிகமாக பயன்படக்கூடியது பெப்பர், ஜிஞ்சர். தேங்காய் உடல் பருமனை குறைக்கும். வேர்க்கடலை கைப்பிடிதான் ஒரு நாளைக்கு, ஒரு அளவுக்கு ஒரு நாளைக்கு. மனுஷனுக்கு இவ்வளவு சாப்பிட்டா வயிறு உப்புசம் ஆயிடுச்சு, கேஸ் ஸ்டோக் ஆயிடுச்சு, நீங்க போய் உடம்பு குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை சாப்பிட்டு சொன்னீங்களா? பூச்ச உடம்பு இல்லையாப்பா. வேர்க்கடலை வந்து கைப்பிடி, எந்த நட்ஸா இருந்தாலும் ஒரு கைப்பிடி தான் ஒரு மனிதனுக்கு அளவு. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து. அப்ப உள்ளம், இதயம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு கைப்பிடி தான் இருக்கு. மொத்தம் 300 கிராம் தான் இருக்கு. அதுக்காக 300 கிராம் பயிர் சாப்பிடணுமா? 30 கிராம் பயிர் வச்சு அதிகம் தான். இந்த வண்டியில வச்சிருப்பாரு மற்ற வேர்க்கடல, அதுதான் அளவு. 10 ரூபாய்க்கு இன்னும் 2 போடு பாட்டோட தப்பு தான். இப்படிதான் வேர்க்கடல சாப்பிடும் தெம்பா இருந்துச்சு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வாங்கி வீட்டுல வாங்கி வச்சிட்டேன். ஒரு 20 வருஷம் வாங்கி சாப்பிட்டோம்னா 3 நாள் எதிர்க்க முடியாது. வேர்க்கடல நல்லா இருக்கும் வாங்கி சாப்பிட்டோமே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுப்பாங்க இல்லையா நிலங்கள்ல வந்து நிறைய நமக்கு தெரிஞ்ச விவசாயம் பார்க்காங்க. நான் கூட கொடுக்க போகும்போது அவிச்சு சாப்பிடுறது, வறுத்து சாப்பிடுறது, காய வச்சு சாப்பிடுறது, பச்சை சாப்பிடுறது, இவ்வளவு சாப்பிடும். அவ்வளவுதான். அடுத்த ஒரு 10 நாளைக்கு தலை பாருங்க மீன் பண்றதா அவனுக்கு என்ன ஒண்ணுமே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்ம எப்படி சொல்லிக்கிறோம்னா ஒண்ணுமே சாப்பிடலையே, இதெல்லாம் யாவும் இல்லை. நம்ம ஒன்றும் பெருசா ஒண்ணு சாப்பிட்டு இல்லையா. கால் இட்லி சாப்பிட்டோம், மதியானம் சாம்பார் சோறு சாப்பிட்டோம், நைட்ல வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்டோம், இன்னும் இது ஒண்ணுமே பெருசா சாப்பிடலையே, நம்மளே சொல்லிக்கிறோம். அப்போ என்ன நடுப்புற போன அந்த வேர்க்கல என்ன ஒரு பை ஃபுல்லா கொடுத்தாங்கண்ணே, என்னப்பா ஒரு இடத்துல இவ்வளவுதான் கொடுத்தியா, அது வேறு கிடைக்குது, என்ன இவ்வளவுதானே, நம்ம வேற கொடுக்கணும்லப்பா. சரி சரி, இது ஒரு கேள்வி கேட்டுக்கிறது கொடுக்குறாங்களா, அது பெருசு இல்லை. முட்டை கூட உடம்பு குறைக்கும் தான். எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும் பார்த்துருக்கணும். ம், தோணும். கீரைகள்லாம் உடம்பு குறைக்கும். உடம்பு குறைக்கக்கூடிய கீரைகள் வந்து அரைக்கீரை, சிறுகீரை.
முளைக்கீரை. விதைகள் எல்லாமே உடம்பு குறைக்கதான் செய்யும். அதாவது உடம்பு ஒபிசிட்டி பெருசா, தோற்றத்துக்கு பெருசா இருக்கக்கூடிய உடம்பு குறைக்கணும்னா விதைகள், கொட்டை, அவரை, பீன்ஸ், அந்த மாதிரி உணவுகள். ஆனா பொதுவா இதெல்லாம் வந்து இரவுல வந்து சாப்பிடுறது சரியில்லை, பகல்ல சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டால் கூட கொஞ்சம் காரத்தை எடுத்துக்கொள்வது அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடம்புல நீங்க வந்து முதல்ல கவனிக்க வேண்டியது, ஒரு நாள் சாப்பாட்டுல இன்னைக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் அது காரத்தன்மை இருக்குதான்னு பார்க்கணும். ரெண்டாவது நீர்த்தன்மை இருக்கான்னு பார்க்கணும். அது ரெண்டு இல்லைன்னா உடம்பு கஷ்டம் கொடுக்குது. நீர், இன்னொன்னு காரம். மூணாவதா ஸ்பைசி, இந்த நறுமண பொருள்லாம் இருக்குல்ல, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, ஜீரகம், இந்த மாதிரியான நறுமண பொருட்கள் நம்ம குறைக்கணும்னா அதுல பிரைம் பிரைஸ் வந்து யாருக்கு போகுதுன்னா மிளகு தான் போகுது. அடுத்தது வந்து நறுமண பொருட்கள், மூன்றாவதாக நீர் சத்துள்ள பொருட்கள். 3 வகையான உணவுகள் நம்ம எடுக்க போகும்போது உடம்பு வந்து சரியான தோற்ற பொலிவிற்கும் சரியான எடைக்கும் நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். வாய்ப்பு இருந்தால் பழங்கள், அன்றாடம் பழங்கள். பழங்கள் வந்து சீக்கிரமா ஜீரணம் ஆயிடுது. அதனால பழங்கள் வந்து எந்தெந்த பழம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பழங்கள் அந்த சீசன்ல எடுக்கும். இன்றைய உணவு எதுவென்றால் இது 2வது பார்ட்டு முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒபிசிட்டி குறைக்கிறது நிறைய பேசலாம். அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 100 தலைப்புகள்ல பேச முடியும். அவ்வளவு விஷயங்கள் தடவை பேசுவோம், நம்ம வேற இடங்கள்ல பேசலாம். இப்போ வந்து இன்றைய உணவுல வந்து உணவுப் பொருள், காய், விதை, கனி, இலை, கீரை, இதுல ஒண்ணு. இது மெயினா வந்து காய்ச்சலுக்கு பயன்படுது, சளிக்கு பயன்படுது, இருமலுக்கு பயன்படுகிறது, தும்மலுக்கு பயன்படுகிறது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டோட்டலி இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த பிம்பிள்ஸ் மாதிரியான ஃபேஸ்ல உள்ள ஸ்கின்ல வந்து இந்த எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, தமிழ் அப்ளிகேஷன். இன்டர்லாவும் கொழுப்பை கரைக்கிறது பயன்படுது. வாந்தி, கொமட்டல், இந்த மாதிரி செரிமான கோளாறுகளை சரி பண்ணும். பல்லு, ஈறு, வாயில வந்து இதெல்லாம் வேலை செஞ்சு என்ன பண்ணலாம், பேட் odor இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு மருந்தாகவும் பயன்படுது. பீரியட்ஸ் டைம்ல வந்து வரக்கூடிய பெயின் ரிலீவருக்கு ரிலீவராக, பெயின் ரிலீவராக இது பயன்படுது. டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. மூளையினுடைய செயல்பாடுகளில் முழு ஆற்றலை கொடுத்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறது. ஜூஸ் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுங்க. மூளைக்கு வந்து அதனுடைய ஊக்கப்படுத்துதுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அதுக்கு? ஜூஸாவும் குடிக்கலாம்.
யூஸ் பண்ணி குடிக்கிறாங்க. டைஜஷன் நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து இந்த பீரியட் டைம்ல உள்ள பெயின் ரிலீவ் ஆகுதுன்னா கேஸ்ட்ரிக் ரிலீஸ் பண்ணுது. கேஸ்ட்ரிக் வந்து ரிலீஸ் பண்ணுது. காற்று தானே வலி ஏற்படுத்துது. வளிமண்டலம், அதாவது காற்று. வலினா பெயின். சின்ன லீ வந்து பெயின், பெரிய லீ வந்து காற்று. எப்போது நாங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் மாற்றித்தான் சொல்லுகிறீர்கள் என்பதனால் நாங்கள் யாரும் எந்த கருத்தையும் கூற தயாராகவில்லை என்று நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக உங்களை புறக்கணிக்கிறோம் என்பதனால் உங்களுக்கு இன்றைய உணவின் பெயர் அறிமுகப்படுத்தப்படுகிறது. புதினா இலைகள். வருகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்கள் பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்பு.